அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா இந்த வேத வசனத்தை உங்களுக்கு காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நீங்கள் தர்மம் செய்யும்போது எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு மறைபொருளான வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். இத்தனை நாள் நீங்கள் தர்மம் செய்திருக்கலாம். தர்மம் செய்வது பல முறைகள் இருக்குது, பல வழிபாடுகள் இருக்குது, பல செயல்முறைகள் இருக்கிறதா. ஆண்டவர் உங்கள் கற்றுக் கொடுக்குற ஒரு முறையை பாருங்கள். எப்படி தர்மம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற அந்த தர்மம் அங்கீகரிக்கப்படணும். நீ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தகாரமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்ததை உன் இடது கை அறியாது இருக்க கடவுள். நீ தர்மம் செய்யும்போது நீ வலது கையில் ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் இடது கை கூட தெரியக்கூடாது. எப்படியாப்பட்ட அற்புதமான கடவுள் பாருங்க. நம்ம என்ன பண்ணுறோம், தர்மம் செய்யும்போது 10 பேர் கூப்பிட்டு வாங்க, எங்கள் வீட்டில் சாப்பாடு போடுறேன், எங்கள் வீட்டில் ஒரு துணி கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டு அநேகர் பார்க்கும்படியாக நம்ம செய்கிறோம். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் அங்கீகரிக்கப்படாது. மனிதர் காணும்படியாக நம்ம செய்கிற காரியம். கடவுள் காணும்படியாக செய்கிறோன்னு சொன்னால், கடவுள் நம்மளை பார்க்கணும்னு சொன்னால் வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு தர்மம் செய்யும்போது தான் ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது அந்தகாரத்தில் பார்க்கிற உங்கள் பிதா தாமே உங்களுக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்குறாரு, என் மகன் எவ்வளோ கொடுக்குறான், என் மகன் எவ்வளோ கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வலது கையில் இருக்கிறது இடது கைக்கு தெரியாது, ஆனால் இயேசுக்கு தெரியும். அதுக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பாராம். மறைச்சி கொடுக்குற நீ உனக்கு வெளியரங்கமாக பதிலளிக்கும்போது அப்போ நீ உணர்ந்துக்குவான்றார். எப்படியாப்பட்ட மறைப்பொருளை கற்றுக்கூடாது ஆண்டவர். உன் வலது கையில் கொடுத்து இடது கை கூட தெரியாதான். ஏன்னா வலது கையில் ஒரு காசு எடுத்து எண்ணும் போது ரெண்டு கை சேர்ந்தா தான் எண்ண முடியும். அது கூட தெரியாத அளவுக்கு கொடுறான்றார். என் அன்பு மகனே, அன்பு மகளே, நீ தர்மம் செய்யும்போது ஆண்டவர் சொல்லுகிற உன்னுடைய கையில் கொடுக்குற ஒரு காசாக கூட இருக்கலாம். அதை எப்படி பண்ணலாம், இடது கைக்கு வலது கை தெரியாது. ஜனங்கள் மனுஷர் காணும்படியாய் நீ அந்த உதவி செய்யாத. உன் வலது கைக்கே தெரியக்கூடாதுன்ற சந்திரிப்பாத போய் தர்மம் செஞ்சுருப்பான். யார் யார் எப்படி நிலைமையில் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அதை பார்த்து உணர்ந்து அந்த தர்மத்தை செய்யுங்க. 4 பேர் நம்மளை பார்க்குறாங்கன்னு தர்மம் செய்தால் அது அங்கீகரிக்கப்படாது. உன் சரீரத்தில் இருக்கிற 2 கைக்குமே ஒரு கைக்கு தெரியக்கூடாதுன்றார் ஆண்டவர். எவ்வளோ ஒரு அற்புதமான கடவுள் பாருங்கள். அப்போ நான் மறைபொருளாக மறைமுகமாக கொடுக்குற அந்த காரியத்துக்கு நான் வெளியரங்கமாக உனக்கு பதில் அளிப்பேன்பா. நீ எவ்வளோ கொடுத்துன்னு எனக்கு தான் தெரியும், உன் வலது கைக்கும் எனக்கு தான் தெரியும். மீதியெல்லாம் நான் வெளியரங்கமாக உனக்கு பதில் அளிப்பேன். அப்போ நீ ரெட்டிப்பாக கொடுத்து உனக்கு 1 கொடுத்துன்னு 2 காசாக தருவார். நிச்சயமாக பயன்படுத்துவாருங்க. பயப்படாதீங்க. இந்த மறைப்பொருள் பிரகாரமாக நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் பரலோகத்தில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். காட் பிளஸ்.